நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே பார்த்த மாதிரி இந்த மாதத்துல தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை தேவனை அறிகிற அறிவு. இதை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 2வது அதிகாரம் வசனம் 5, Proverbs chapter 2 verse 5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த வசனத்துடைய துவக்கத்துல அப்பொழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியான வார்த்தைகள் வரும்போது இதற்கு முன்னதாக இருக்கிற வசனத்தோடு சேர்த்து பார்க்கணும். இதற்கு முன்னதாக இருக்கிற பகுதிகளில் நாம ஞானத்தை நோக்கி பார்க்கணுங்கிறத சாலமோன் ராஜா சொல்லியிருக்கிறாரு. சாலமோன் எழுதின நீதிமொழிகள்ல அவர் முக்கியமாக மையப்படுத்துறது நாம ஞானத்தை தேடணும், புத்தியை சம்பாதிக்கணுங்கிறது. அந்தபடியாக ஞானத்தை தேடுவது என்பது இந்த உலக ஞானத்தை அல்ல, உண்மையான மெய்ஞானத்தை. இந்த மெய்ஞானம்ன்றது என்னது? நம்ம உலகத்துல அநேக காரியங்களை மாயையாக பற்றிருக்கிறோம். அதை விட்டுட்டு உண்மையாகவே ஞானம் என்னது, நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கம் என்னது, நாம இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம எப்படி தப்புவித்துக் கொள்வோம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிற ஞானமே மெய்ஞானமாக இருக்கும். அந்த மெய்ஞானத்தை தேடும் போது நாம என்ன அறிந்து கொள்வோம்? கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து கொள்வோம். அந்தபடியாக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லிட்டு நீதிபதிகள்ல அநேக பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 111வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். யோபு 28வது அதிகாரம் 28வது வசனத்துல இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடியாக தேவனுக்கு பயப்படுகிறதே மெய்யான ஞானமாக இருக்கும். அந்த பயப்படுதல் என்பதும் அவர் நம்மை ஏதாவது செய்திருவாருங்கிற தண்டனைக்குரிய பயம் கிடையாது. அவருடைய அன்பிற்கு பாத்திரராக அவரே மெய்யான ஞானம் என்பதை அறிந்து கொண்டு அவரை தொடர்ந்து கொண்டு இந்த உலகத்தின் காரியத்துக்குள்ளார சிக்கொண்டு போகக்கூடாதுங்கிற பயம் இருக்கணும். அப்படி அவரை பயபக்தியுடன் தெரிந்து கொள்ளும் போதே கர்த்தரை அறியும் அறிவை நாம கண்டடைவோம். தேவனை அறிகிற அறிவு இல்லாத போது நம்முடைய தேவைகளுக்காகவே அவரை தேடுபவர்களாக நாம் இருப்போம். ஆரம்ப நாட்கள்ல தேவனை நோக்கி வரும்போது நம்முடைய தேவைகளுக்காக அவரை நோக்கி பார்ப்போம். ஆனா நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம் அவரை நோக்கி பார்ப்பதுங்கிறது நமக்கு ஒரு நாளும் ஞானத்தை கொடுக்காது. அதாவது அவரை அறிகிற அறிவை கொடுக்காது. அவரை அறிந்து கொள்ளாத போதுதான் வெறும் அற்புத அடையாளங்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இல்ல உடல் சுகத்துக்கோ பலத்துக்கோ இல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்கோ அவரை தேடுகிறவர்களாக இருப்போம். அப்படி அதை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு அவரை விட்டு விலகி இந்த உலக காரியங்களுக்குள்ளார மறுபடியுமாக போய்விடுவோம். அந்தபடியா இருக்காம மெய்ஞானத்தை தருகிற தேவனை அறிகிற அறிவை அடைகிறவர்களாக நாம் இருக்கணும். தமிழ்ல கடவுளை விவரிக்கிற ஒரு சொல் மெய்ப்பொருள் என்பது. அந்தபடியாக மெய்ப்பொருளாக நம்மை மெய்யான ஞானமான பாதைகளை நடத்துவதே தேவனை அறிகிற அறிவாக இருக்கு. அந்த அறிவை நாம கண்டடைவதற்கு நமக்கு வேதம் கையளிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வேதமானது அவரை அறிகிற அறிவினால நிரம்பி இருக்கு. அதை தேடி ஆராய்ந்து பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு அவரை பற்றின அறிவை நாம் அடைபவர்களாக இருக்கணும். அப்படி தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்பதை யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனமும் சொல்லுது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில மெய்யான தேவனை பற்றின அறிவை அடைந்து கொள்ளும் போதே நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள கேடான காரியங்களுக்குள்ளார சிக்கொண்டு போய் பாவத்துல விழுந்து நம்முடைய ஆத்துமா மரித்து போனதாக காணப்படுது. அந்த ஆத்துமாவுக்கு தன்னுடைய ஆவியை அனுப்பி உயிர்ப்பித்து நம்மை செவ்வையான பாதைகளை நடத்துகிறவராகவே ஆண்டவர் இருக்கிறாரு. அதற்காகவே அவரை அறிந்து கொண்டு அவரை விசுவாசிக்கிறோம். அப்படி பொய்யான வழிகளையும் மாயையான காரியங்களையும் பின்பற்றாம இந்த உலகத்துல மெய்யான ஞானத்தை கண்டடையும்படியாக தேவனை அறிகிற அறிவை நாம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய சந்ததியாருக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நாமே இந்த உலக காரியங்களுக்குள்ளார சிக்கொண்டு போயிருந்தோம்னா எப்படி நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியும், இல்ல நம்மளை சேர்ந்தவர்களை ரட்சிக்க முடியும்? நம்முடைய தேவைகளுக்காகவே தேவனை நோக்கி பார்த்து அதை பெற்றுக்கொண்டாலே போதும்னு தேவனை அறிகிற அறிவை நாம மட்டுப்படுத்தி வைத்திருந்தோமே ஆனால் நாம எந்த விதத்திலையும் ரட்சிப்புல பூர்ணப்பட முடியாது. இம்மைக்குரிய தேவைகளே நோக்கி பார்ப்பவர்களாக இருப்போம். வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும்.
தேவனை அறிகிற அறிவை கண்டடைந்து அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம செவ்வையான பாதைகள்ல அவருக்கேற்ற நீதியில நடந்து கொள்ளும் போது அவர் தாமே நம்முடைய தேவைகளை சந்திப்பவராக இருப்பாரு. அந்த தேவைகளுக்கு மாத்திரமே தேவனை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்காம அவரை உண்மையாவே அறிந்து கொண்டு அவருடைய பாதைகளை நிலைநிற்கிறவர்களாக இருக்கணும். எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக அவர் நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார், நாம் அதன் மூலமாக எப்படியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், இந்தப்படியான எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு வேதம் தெளிவாக விடையளிக்குது. அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும், அந்த மெய்ஞானத்தை தேடணும். அப்படியாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போதே நாம ஜீவ பாதையில நடக்க முடியும். அந்தபடியாக ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நாம காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு மெய்ஞானத்தை தருகிற தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த உலக மாயையை பின்பற்றாம மெய்ஞானத்தை கண்டடையும்படியாக உமக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று உணர்ந்து தேவனை அறிகிற அறிவை கண்டடையணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக வெறும் தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்காம உண்மையான ஞானத்தை அறிந்து கொள்ள உமக்கு பயப்படுகிற பயத்தோடு உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்து உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து அறிபவர்களாக இருக்கணும் ராஜா. அந்தபடியே உம்முடைய ஆவியானவர் துணை கொண்ட உம்மை அறிகிற அறிவின் மேன்மையை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களை வழிநடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.